என்ன ஆச்சு, மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை என்ன ஆச்சு, எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம். அதுபோல அதிமுக பொதுக்கூட்டத்தில் தொடர்ந்து பேசி வந்தோம். அது மட்டுமல்லாம செய்தி ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம், ஊடக பத்திரிகையின் வாயிலாக அறிக்கை விட்டோம். அதுக்கு பிறகுதான் வேற வழி இல்லாம எதிர்க்கட்சியுடைய அழுத்தத்தில் தான் இந்த உரிமை தொகை மாதந்தோறும் பெண்களுக்கு கிடைக்குது. சாதாரணமா வந்துடுது. எங்களுக்கு உங்களை ஏமாத்த பார்த்தாரு, விடல. அது மட்டுமல்ல, அதுக்கு பிறகு இப்ப பேசுறார். ஏன்னா மக்கள் செல்வாக்கு அடியோட இழந்துட்டு திமுக. அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அதற்காக இப்ப ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். விடுபட்ட